பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் பன்மடங்கு அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கம் நிறைந்த தேவனே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற உமது பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்தலும். வியாதியோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு எந்த சூழ்நிலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நன்றி இயேசு சுவாமி, உமக்கே கனம் துதி மகிமை எல்லாம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு யுத்த களம் நடக்கிறது. அந்த யுத்த களத்திலே பெலிஸ்தியர் கூட்டம் ஒரு பக்கம் நிற்க, சவுல் கூட்டத்தார் இன்னொரு பக்கம் நிற்கும்போது, அந்த சவுல் கூட்டத்தாரில் உள்ளவர்களும் நல்ல பலசாலிகள் தான், பெலிஸ்தியர் கூட்டத்தில் உள்ளவர்களும் நல்ல பலசாலிகள், நல்ல யுத்தத்திலே பழக்கப்பட்டவர்கள் தான். இப்படி இருக்கும்போது அந்த சவுல் கூட்டத்தில் இருந்து கோலியாத் என்கிற ஒரு மகா பெரிய மனுஷன் எழும்புகிறான். அவன் எழும்பி பல விதத்திலே சவால் விட்டு கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய தோற்றத்தை பார்த்தவுடனே இந்த பெலிஸ்தியர் கூட்டத்தில் உள்ள எல்லாரும் அப்படியே பின்வாங்குறாங்க. ஏனென்றால் அவனோடு யுத்தம் பண்ணவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவனுடைய தோற்றம் பயங்கரமாக இருக்கிறது. அவன் கையில் வைத்திருக்கிற ஆயுதம் அதை விட பயங்கரமாக இருக்கிறது. ஆகினால இவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இவனோடு நம்ம யுத்தம் பண்ண முடியாது. நம்ம யுத்தம் பண்ணி தோற்றுட்டோம்னா நம்ம எல்லாரும் அவங்களுக்கு அடிமையாயிருவோம். ஆகினால யுத்தம் பண்ண வேண்டாம்னு அப்படியே பின்வாங்குறாங்க. பாருங்க, அப்படியே பின்வாங்கி போகிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, யுத்தத்தில் பழக்கப்பட்டவர்கள், யுத்தங்களில் பழக்கப்பட்டவர்கள், நல்ல பலசாலிகள், யுத்த வீரர்கள். இவங்க தான் பின்வாங்கினாங்க. ஆனால் அந்த கோலியாத்துங்கிறவன் நின்று சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறான். வாங்க 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 வாங்கன்னு, யாராவது ஒத்தைக்கு வாங்கன்னு பயங்கரமாக சவால் விட்டுக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டாலே ஒரு பயமாக இருந்திருக்கு. அவன் தோற்றத்தை பார்த்த உடனே பயந்தாங்க. அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பார்த்தவன பயந்தாங்க. எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே அவனையும் அவன் தோற்றத்தையும் அவன் கையில் உள்ள ஆயுதத்தை தான் பார்த்தாங்களே தவிர வேற எதையும் பார்க்கல. தேவாதி தேவனை அவங்க பார்க்கவே இல்லை. அப்படியே பின்வாங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த தாவீது என்கிறதான ஒரு வாலிபன், சின்ன வயசாக இருந்த ஒரு சகோதரன், அப்பொழுது அந்த தாவீது என்கிறதான ஒரு சிறிய பையன் தன் சகோதரர்களை பார்ப்பதற்காக போனவன் தான்.
நலம் விசாரிக்க போனவன் தான், அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க போனவன் தான் அங்கே நடக்கிற எல்லா சம்பவத்தையும் பார்த்துட்டே இருந்தான். பார்த்துக்கிட்டே இருந்தான். எல்லாரும் பின்வாங்கி போகிறதையும் பார்த்தான். எதிரே நிற்கிறதான கோலியாத்தையும் பார்த்தான். அவனுடைய எல்லா தோற்றத்தையும் பார்த்தான். அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தையும் பார்த்தான். அவன் சொல்லுகிற வார்த்தையும் கவனித்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தபோது இந்த கூட்டத்தார் முழுவதும் பின்வாங்கி போகிறதையும் பார்த்தான். இப்படி இருக்கிறதா நேரத்தில் தான் சவுல் ரொம்ப துக்கப்பட்டு போயிருக்கிறான். ரொம்ப துக்கப்பட்டு போயிருக்கிறான். ஐயோ, இவனை எதிர்ப்பதற்கு ஒருவரும் நம்ம கூட்டத்தில் இல்லையா? அந்த கூட்டத்தாரை ஜெயிப்பதற்கு நம்ம கூட்டத்தில் ஒருவரும் இல்லையா என்று சொல்லி அவன் மிகுந்த வேதனையோடு இருக்கும் பொழுதுதான் தாவீது என்கிற அந்த சின்ன பையன் ஓடிப்போய் சவுல்கிட்ட சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? முதல் வார்த்தை சொல்கிறான் பாருங்க, அதை வாசிக்கிறேன். திரும்பவும் தேவ பிள்ளைகள் கவனிங்கள். அந்த 32வது வசனம் சொல்கிறான், தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம். யார் நிமித்தம்? இந்த கோலியாத்து நிமித்தமாய், யாருமே எதிர்க்க முடியாத இந்த கோலியாத்து நிமித்தமாக ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை என்றான். முதல் வார்த்தையை சொல்றான் பாருங்க, ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம், ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாங்கிறான். அப்படியான என்ன? அவன் தொடக்கமே எப்படி சொல்கிறான் என்றால், விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண தொடங்கிட்டான் தேவ பிள்ளையே. கபல சந்தரகம் தரிகலாட்ட ரசபதில வரவா. அவ்வளோ பெரியதான தோற்றத்தை பார்த்தவன், அவ்வளோ பெரிய பிரச்சனையை காண்கிறவன், எல்லாரும் பின்வாங்கி போகிறத பார்த்தவன், அவன் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறான், தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான், தேவன் நாமத்தை அவமானப்படுத்துகிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்ததான் அந்த தாவீதுக்குள்ள ஒரு பயங்கரமான வைராக்கியம் வந்தது. அவன் சொல்றான், இவன் நிமித்தமாய் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதே இல்லை என்று சொன்னான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் எதையெல்லாமோ குறித்து பயந்து பயந்து போய் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை பார்த்து, ஊரில் உள்ள பிரச்சனையை பார்த்து, உங்களுக்கு இருக்கிறதான வியாதியை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, செய்வனை வச்சுட்டானோ, பில்லிசூனு கட்டு வச்சுட்டானோ, அவன் எனக்கு மந்திரவாதம் வச்சுட்டான், இவன் எனக்கு செய்வனை வச்சுட்டான் எத்தனை பேர் சொன்னாலும், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற முதல் வார்த்தை, ஒருவனுடைய இருதயத்தின் இவனுடைய இந்த மாதிரி பிரச்சனையை கண்டு, இந்த மாதிரிப்பட்ட போராட்டத்தை கண்டு ஒருவனுடைய இருதயமும் கலங்கவே கூடாது என்கிறான். அப்படியான என்ன? இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எதை குறித்து நீ பயப்படாம இரு. பயத்தை ஆவியை தூக்கிரு, பயப்படாதே. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் அவனுக்குள்ள இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், ஒருவனுடைய இருதயமும் கலங்கக்கூடாது என்று சொன்னான். அப்படியே சவுலுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, அடுத்து என்ன தான் சொல்ல போறான்னு பார்த்தா, அடுத்து சொல்றான், உம்முடைய அடியானாகிய நான் போய். என்ன வார்த்தை சொல்றான் பார்த்தீங்களா? உம்முடைய அடியானாகிய நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேங்கிறான். அவனோடு நான் யுத்தம் பண்ணுவேங்கிறான். ராஜாவுக்கு அப்படியே சவுலுக்கு ஒரு மாதிரி விரைச்சிட்டான். யுத்தத்தில் பழக்கப்பட்ட அத்தனை பேருமே, யுத்த வீரர்கள் அத்தனை பேருமே பின்வாங்கி ஓடும்போது, பயந்து போகும்போது, யுத்தமே பண்ணாதவன், யுத்தத்துக்கே பழக்கம் இல்லாதவன், அந்த யுத்த கலங்களை தூக்க தெரியாதவன், அந்த ஆயுதத்தை தூக்க பலன் இல்லாதவன், அந்த அணிகலங்களை போட பலன் இல்லாதவன், அந்த கவசத்தை போட்டு நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லாதவன் சொல்லுகிறான், நான் போய் இவனோடு யுத்தம் பண்ணுவேன் என்கிறான். ரெண்டாவது வார்த்தை எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? முதல் வார்த்தை சொல்கிறான், ஒருவனுடைய இருதயம் கலங்கக்கூடாதுன்னு சொன்னான். அடுத்த வார்த்தை சொல்கிறான், நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேங்கிறான். எவ்வளவு பெரிய விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுறான் பாருங்க. யுத்தம் பண்ணுகிறானோ இல்லையோ, ஆனால் வாய் திறந்து சொல்கிறான் பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கி நமக்கு எப்படி படிச்சுக்கிட்டோம் தெரியுமா?
நான் ஆரம்ப நாள்லாம் படித்ததெல்லாம் அப்படித்தான். ஆமாம், கோலியாத்தை தாவீது கொன்றான். எப்படி கொன்றான்? கூழாங்கல்ல எடுத்தான், அப்படியே கவனில் வச்சு அடித்தான், அப்படியே நெற்றியில் பட்டது, அப்படியே அந்த கோலியாத்து நெற்றியில் விழுந்தது. அந்த நெற்றியில் பட்டவன அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டான். அப்படி தான் கோலியாத்தை தாவீது ஒரே ஒரு கல்லை வச்சு அடித்து கொண்டுட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் அந்த கல்லை எடுத்து அப்படியே அந்த கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்பதாக அவன் பண்ணின வார்த்தைகள், அறிக்கைகளை எல்லாம் கவனித்து பார்த்தால் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணியே கொண்டுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாச வார்த்தையை அவன் சொல்ல 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 அவன் கேட்டுட்டு நிற்கிறான். கோலியாத்து கேட்டு நிற்கிறான். இந்த விசுவாச வார்த்தையை போய் அவனை அடிச்சு 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய விசுவாசத்தை தளர்க்கவும் அவனுக்கு பலன் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு இவன் விசுவாச வார்த்தை வெளியே வந்திருக்கு பாருங்க. அவன் எதிராளியை கண்டு பயப்படலை. காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என் தேவாதி தேவன் அவன் நிந்திக்கும் போது நான் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லிக்கிட்டு தான் சொன்னான் பாருங்க, இவனோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னான். இப்போ ராஜா கேட்குறான், எப்படி நான் யுத்தம் பண்ணுவேன்? உனக்கு இந்த யுத்த ஆயுதத்தை தூக்கவே பலன் கிடையாது, நீ போய் எப்படி யுத்தம் பண்ணுவ? எப்படி யுத்தம் பண்ணுவ? உனக்கு ஏதாவது பழக்கம் இருக்குதா? இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணி பழகிருக்கியா? அவன் சொன்னான், ஒன்றும் கிடையாது, நான் ஒரு யுத்தத்துக்கும் போனது கிடையாது. அப்போ எப்படி நீ யுத்தம் பண்ணுவேன்? அதுக்கு அவன் சொல்கிறான், நான் அவனை கொல்லுவேங்கிறான், யுத்தம் பண்ணி நான் அவனை ஜெயிப்பேங்கிறான். என்ன தைரியம் தெரியுமா? இவன் ஏற்கனவே இவன் சொல்கிறான், ராஜாட்ட சொல்கிறான் பாருங்க, சவுல்கிட்ட சொல்கிறான், நான் ஏற்கனவே ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் கொண்டிருக்கிறேன், ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் கொண்டிருக்கிறேன், இவன் எம்மாத்திரம் எனக்கு அப்படின்ட்டான் பாருங்க. மூன்றாவது சொல்கிறான் பார்த்தீங்களா விசுவாச வார்த்தையை, இவன் எம்மாத்திரம் எனக்கு, நான் ஏற்கனவே இதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், பயங்கரமான சிங்கத்தை கொண்டு இருக்கேன், பயங்கரமான கரடியை கொண்டு, இவன் எனக்கு எம்மாத்திரன்ட்டான் பாருங்க. அப்படியானா என்ன? அவன் முன்னாடி, இதுக்கு முன்னாடி அவன் எப்படியெல்லாம் ஜெயித்திருக்கிறான் என்பதனை, அந்த கரடியும் இந்த சிங்கத்தையும் கொல்லதுக்கு எவ்வளவு பலன் அடைந்து அதில் கொண்டு இருப்பானோ அதை நினைவு கூறுகிறான் பாருங்க. நினைவு கூறினவன் தான் வார்த்தையினால் அறிக்கை பண்ணுகிறான், வார்த்தையினால் அறிக்கை பண்ணுகிறான், வெல்லுவேன், அவனோடு நான் யுத்தம் பண்ணுவேன், ஜெயிப்பேன், கொல்லுவேங்கிறான் பாருங்க. நான் ஏற்கனவே நான் அந்த பிராக்டிஸ் என்கிட்ட இருக்குது, சிங்கத்தை கொண்டு இருக்கிறேன், கரடியை கொண்டு இருக்கிறேன், இவன் எனக்கு எம்மாத்திரன்ட்டான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய, அந்த கல்லை தான் பார்த்துட்டு இருக்கோம், கூழாங்கல் கூழாங்கல் கூழாங்கல்னு பார்த்து பார்த்தே பழகிட்டோம், அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டோம், அப்படியே கேட்டு கேட்டு பழகிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் அப்படி இல்லை, கூழாங்கல்லாம் லாஸ்ட்டில் தான் எடுத்தான். ஆனால் முன்னாடியே வார்த்தையை விட்டுட்டான் பார்த்தீங்களா? விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணலாம் பார்த்தீங்களா? நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை சொன்னான் பாருங்க, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை சொன்னான் பாருங்க. என் அன்பான தேவஜனமே, நம்ம வார்த்தை எப்படி விட்டுட்டு இருக்கிறோம்? சில பிரச்சனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, பாடுகள் வந்துட்டு, அங்கே செய்வனை வச்சுட்டானா உனக்கு, பில்லேசனு கட்டு வச்சுட்டானா உனக்கு, எவனோ ஒருத்தன் உனக்கு மந்திரவாதம் வச்சுட்டானான்னு சொன்ன உடனே வச்சுட்டானா, அப்படியா இனி நம்ம என்ன செய்யணும் தெரியலையே. நான் நினச்சேன், அப்போவே நினச்சேன், என் பிள்ளையினுடைய காரியம் தடைப்பட்டுட்டே இருக்கிறா, அப்போ ஏதோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் மந்திரவாதம் செஞ்சிட்டாமன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி பயந்து போய் என்ன செய்ய யாது செய்ய நேர செய்ய பயந்து போய் நேர கதி கலங்கிறோம் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த அக்கா சொன்ன மாதிரி சரிதான், அந்த பாசு சொன்னது சரிதான், அந்த தீர்க்கதரிசி சொன்னது சரிதான், எவனோ என் குழந்தைக்கு செய்வனை வச்சுனாலும் இந்த பிள்ளை படிக்கவே மாட்டுக்கு. 1ஆம் கிளாஸில் நல்லா படித்தா, இப்போ 5ஆம் கிளாஸில் படிப்பே வர மாட்டுக்கு. அப்போ செய்வனை வச்சிருப்பான். நம்ம யார் தெரியுமா? நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பெற்று சபையில் ஊன்னு கலைஞ்சி உருண்டு பிறண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி சொல்லுகிறவங்களாக்கும் பயந்து செத்துட்டு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. பிரதர்,
நான் வீட்டுக்குள்ளே நான் பாத்திரம் பூசிட்டு இருந்தேன்னா அங்கேருந்து ஒன்று இங்கே போனது மாதிரி இருந்துச்சு, இங்கேருந்து ஒன்று அங்கே போனது மாதிரி இருந்துச்சு. ஏதோ என் வீட்டுக்குள்ளே நடமாடிட்டே இருக்குது பிரதர். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க வீடு மாறி போயிட்டா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளில் ஒரு தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அழகாக சொன்னான், அண்ணே நாங்கள் வீடு மாறி போயிடலாம்னு இருக்கோம்னே. இல்லையா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், என்னுடைய ராசிக்கு இந்த வீடு சரி வராதாம்னே. இந்த வீட்டில் இருக்க எங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாயிட்டே இருக்குமா. அதனால் நான் வேறு வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் குடிபெயரலான்னு இருக்கோம்னே அப்படின்னா. இப்போ நான் கேட்டேன், சும்மானாலும் கேட்டேன், ஒரு ராசி என்னடான்னு கேட்டேன். அவன் கடகமோ என்னவோ ஒன்று சொன்னான், கடக ராசின்னான். அப்போ நான் கேட்டேன், சரிடா ஒட்டுமொத்தத்துக்கு அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் சேர்ந்தா நீங்கள் போக போகிறீங்க. அவன் எல்லோரும் சேர்ந்து வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துல போய் இருக்கலாம்னு போகிறோம்னு. இவன் யார் தெரியுமா? இந்த குடும்பம் யார் தெரியுமா? சபைக்கு ஆரம்ப நாளில் உள்ள விசுவாச குடும்பம், பயங்கரமாக அபிஷேகத்தில் இருந்து பேசக்கூடிய குடும்பம், அந்நிய பாஷையில் பேசக்கூடிய குடும்பம், தீர்க்க தரிசனம் இடைக்கிட சொல்கிற குடும்பம். இப்போ இந்த குடும்பத்துக்கு முடிவு என்னென்னா ஊரை விட்டே காலி பண்ணி போயிடணுங்கிற முடிவில் வந்தாச்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், கடக ராசியாக இருக்குல்ல, நீ ஊரை விட்டு போயிட்டேன்னா, ஊரை விட்டு போய் அந்த ஊரில் போய் தங்கி இருந்தீங்கன்னா ஒரு ராசி மாறிடுமான்னு கேட்டேன். ஒரு ராசி மாறிடுமாடா? கடக ராசி மாறி அப்படி சிம்ம ராசியாக வந்துடுவியா? அது மாறாதில்லண்ணே. விவரம் கட்டவன். அப்போ எப்படி உனக்கு இது மாறும்? உன் பிரச்சனை எங்கே போனாலும் உன் கூட தான் வரும். உன் நிழல் எங்கே போனாலும் உன் கூட தான் வரும். நீ பிரச்சனை கண்டு ஓடுறதுக்காக உன்னை கர்த்தர் அழைக்கலை. பிரச்சனை கண்டு பயந்து இந்த இடத்தை விட்டு ஓடிட்டு எங்கேயாவது போய் இருக்கிறதுக்காக அழைக்கலை. நீ எங்கே போனாலும் உன் பிரச்சனை உனக்கு பின்னாடி தான் வரும். உன் ராசி பலன் மாறவே மாறாது. கடக ராசியாக மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கன்னி ராசியாக மாறாது, சிங்க ராசியாக மாறாது. உனக்கு என்ன ராசி அது கடைசி வரை அந்த ராசி தான் இருக்கும். நீ ராசியை நம்பி போறையே, உன்னை உருவாக்கின தேவன், உன்னை அபிஷேகம் பண்ணின தேவன், உனக்கு அந்நிய பாஷை தந்து உன்னை இந்நாள் வரையிலும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலனோடு வைத்து எத்தனையோ பிரச்சனை பாடுகள் போராட்டத்தில் எல்லாம் உனக்கு ஜெயத்தை தந்தாரு. அந்த தேவனை நம்பி நீ நிற்காம ராசியை நம்பி நிற்கிறியே. எவனோ ஒருத்தன் சொன்னோம்னு சொல்லி வீட்டை மாற்றிட்டு போக போறியே. மொத்தத்துக்கு ஆண்டவரும் விட்டுட்டு போயிடா. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீ பாகாலுக்கு ஒரு காலும் தெய்வத்துக்கு ஒரு காலை வச்சு வணங்கவே வணங்காத. அது உனக்கு ஆபத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை முழுமையாக நம்பிரு. நீ இருக்கிற இடத்துல உன் வீட்டுக்குள்ளே நீ போராடி உன் குடும்பமாக இருந்து தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிங்களா. ஜெபி. தேவன் உன் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். எத்தனையோ கட்டுகளை உடைச்சு உனக்கு தந்திருக்கிறார்ல. ஏன் இப்போ இருக்கிற பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? மாற்றுவாருங்கிற விசுவாசம் இல்லாத சந்ததி. அவன்கிட்ட சொன்ன பிறகுதான் அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு, நான் மாற மாட்டானே. அப்போ நீ என்ன செய்ய போகிற? அந்த வீட்டுக்குள்ளே தான்டா இருக்கணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? உன் சத்துருக்களுக்கு மத்தியில் தான் உனக்கு ஒரு பந்திய ஆயத்தம் அனுத்துவேனே தவிர உன் சத்துரு முழுவதும் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறான்னா நீ லண்டனில் போய் இருக்கப்படாது மகனே அப்படின்னா. நீ லண்டனில் போய் இருந்துட்டு என்ன கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கான்னு சொல்லாத. உன் சத்துருக்கள் மத்தியில் உன் தலையை உயர்ந்து இருக்கும்போது நீ சொல்லு, என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தான்னு சொல்லு. நான் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணமே கர்த்தர்னு சொல்லு. நீ அப்படி சொல்லும்போது, வாய் திறந்து சொல்லும்போது தேவநாமம் உன் மூலமாய் மகிமைப்படுமே. அதை விட்டுக்கிட்டு ஊரை விட்டுட்டு ஓடுகியா? வீட்டை விட்டுட்டு ஓடுகியா? கர்த்தர் அவனை ஓட சொன்னார் இல்லைன்னா. இன்றைக்கு வரையில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான். சுகமாய் நலமாய் ஜெயமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என் அன்பின் தேவஜனமே, ஓடுகிறதுக்காக உங்களை அழைக்கலை. எந்த இடத்துல உன்னை நிலைநாட்டி இருக்கிறாரோ அந்த இடத்துல நீ ஜெயிக்கணும். உனக்கு ஜெயிப்பதற்காக தேவன் உனக்கு பக்கத்தில் இருப்பார், உனக்கு துணையாக இருப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் எந்த காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஓடிராத, நீ ஜெயிக்க பிறந்தவனுங்கிறத மட்டும் மறந்துடாதன்னு சொன்னார். என் அன்பின் தேவச்சனம், இங்கே தாவீது
அந்த கோலியாத்தை கொல்வதற்கு முன்பதாக அவன் விட்ட வார்த்தைகள், அறிக்கைகள் எல்லாமே பயங்கரமான விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது அது மாத்திரம் இல்லை, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த 23ஆம் சங்கீதத்தில் இன்றைக்கி எல்லா சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. 23ஆம் சங்கீதத்தை சொல்லு மக்களேன்னா அது வாய் திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கட்ட 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 கடன்னு சொல்லும். அதுக்கு என்ன தெரியும்? ஆனால் காணாமல் என் பிள்ளை சொல்லுவா, என் பிள்ளை காணாமல் சொல்லுவா. எதை சொல்லுவா? 23ஆம் சங்கீதத்தை காணாமல் சொல்லிடுவா. அதுக்கு உள்ள என்ன அர்த்தம் இருக்குது, என்ன வார்த்தை இருக்கிறது, அதை நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் முழுமையாக வீட்டில் வாசித்து பாருங்கள். அந்த 1ஆம் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வர வாசித்து பாருங்கள். அவ்வளவுமே விசுவாச வார்த்தையை தான் அறிக்கை பண்ணியிருப்பான். முதல் வார்த்தையில் சொல்கிறான் பார்த்தீங்களா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்படின்னா எனக்கு ஒரு குறையும் வராது சொல்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அவர் என்ன புல் உள்ள இடத்துல தான் மேய்ப்பார். அப்படியானால் என்ன, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், எனக்கு ஒரு குறையும் வராது. என்ன அப்படியே தான் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதமாக தான் வைத்திருப்பார்னு சொல்கிறான் பாருங்க. இப்படி சொல்லி சொல்லி வந்தவன் தான் கடைசியில் சொல்கிறான், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் பட்டினியாக கிடக்க மாட்டேன். எனக்கு நன்மை மட்டும் வராது, நன்மையும் வரும், கிருபையும் வரும், சேர்ந்து தான் எனக்கு வரும். எவ்வளவு அறிக்கை பண்ணுறான் பாருங்க. அடம்பிடிச்சு அறிக்கை பண்ண மாதிரி சொல்கிறான் பார்த்தீங்களா. எனக்கு அப்படி தான் என்ன ஆண்டவர் செய்வார், எனக்கு இப்படி தான் ஆண்டவர் செய்வார், எனக்கு கைவிட மாட்டார், என் ஜீவனோட நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபை என்னை தொடர்ந்து தான் வரும் சொல்லிக்கிட்டு சொல்கிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்து இருப்பேன், சாக மாட்டேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தை, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண பழகினான், அறிக்கை பண்ணிட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய சனமே, இந்த நாட்களில் நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு விசுவாசத்தை தவற விட்டுறாதீங்க. இது கடைசி காலம், விசுவாசம் பரிசிக்கப்படுகிற காலம், சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற காலம், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற காலம். இந்த நேரத்தில் விசுவாசத்தை தளர்ந்துடாதீங்க. எல்லாம் இருக்கும்போது விசுவாசம் சோத்திரம் அல்லேலுயா அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும், நீ இல்லாத போதும் விசுவாசத்தை நின்று அறிக்கை பண்ணிப்பார். என் ஆண்டவர் இன்றைக்கு என் குறைவெல்லாம் நிறைவாக்கி தருவார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், எனக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்லிப்பார். வராது. இந்த தாவீது விட்டான் பாருங்க அறிக்கையை, அவ்வளவு அறிக்கை பண்ணிட்டான். நான் ஏற்கனவே ஒரு கரடியை கொண்டு இருக்கேன், சிங்கத்தை கொண்டு இருக்கேன், இவன் எனக்கு எம்மாத்திரன்ட்டான் பாருங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த சவுலுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. கடைசியில் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், தெளிவாக சொன்னான். வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இவ்வளவு வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்ததான அந்த சவுல் சொல்கிறான், அப்படியானா நீ என்னடா செய்ய போகிற, நான் அவனை கொல்ல போகிறேன். அப்படியா? ஆமாம். என்ன காரணம்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், என் ஜீவன் உள்ள தேவனை நிந்திச்சிட்டு இருக்கிறானே, அவமானப்படுத்திட்டு இருக்கிறானே, கேவலப்படுத்திட்டு இருக்கிறானே, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பாக நான் அவனை கொன்னே போட்டுருவான்ட்டான் பாருங்க. இந்த விசுவாச வார்த்தையெல்லாம் சவுல் கேட்டுக்கிட்டே இருந்தவன் சொன்னான், அப்படின்னு நீ போடா, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார்ன்ட்டான். எந்த வார்த்தை அவன் அறிக்கை பண்ணுறா பாருங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவச்சனமே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டே பயந்து செத்துட்டு இருக்க மாட்டீங்களா? இவன் சொல்கிறான், என் ஜீவனுள்ள தேவனை அவன் நிந்தித்தது நிமித்தமாய் நான் அவனோடு யுத்தம் பண்ணுவேன்னா. இதை கேட்டுருந்த சவுல் சொன்னான், அப்படியானால் உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார்ன்றான். உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார், போயிட்டு வான்ட்டான். போயிட்டான் பாருங்க. அப்போ கர்த்தர் யாரோடு இருப்பார் தெரியுமா? விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறவன், கர்த்தருக்காக நிற்கிறவன், கர்த்தருக்காக விசுவாச வார்த்தையை சொல்லி செபித்து ஜெயிக்கிறவனோடு தான் கர்த்தர் இருப்பார். சும்மா பயந்து செத்துக்கிட்டே இருக்கிறவன்றவர் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே புறப்பட்டு போயிட்டான் பாருங்க. இப்போ அந்த கோலியாத்து இவனை தாவீதை பார்த்தவன் அவனுக்கு ஒரு ஏற்காலம் வருது பாருங்க. எனவே சின்ன பையன்
அப்படி இப்படின்னு பார்த்தவன இவன் தானே தட்டிடலாம் வெட்டிடலாம் குத்திடலான்னு அவன் நிற்கிறான் பாருங்க. அவனுக்கே சங்கடமாக இருக்கு. இவனோடு நம்ம போய் இன்னத்தை யுத்தம் பண்ண சின்ன பையக்கூட அப்படின்னு இருப்பான். அந்த இவன் சொன்னான் வா வா வான்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், கோலியாத்து உன் தலையை நான் இன்னைக்கு வெட்டி வாங்கி காக்கைக்கும் கழுகுகளுக்கும் போடலைன்னா பாருன்னு அவன். அந்த இவன் சொல்கிறான், நான் ஆராதிக்கிற என் கர்த்தர், விசுவாச வார்த்தையை பாருங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒன்னைத்தான் என் கையில் ஒப்பு கொடுப்பாரே தவிர என்ன உன் கையில் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். பார்க்குறியா அப்படிங்கிறான் பாருங்க. யுத்த காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே அறிக்கை பண்ண முடியல, சபைக்குள்ளே இருந்து அறிக்கை பண்ண முடியல, தெருவிலேருந்து அறிக்கை பண்ண முடியல. அவன் யுத்த காலத்தில் இருந்து அறிக்கை பண்ணுகிறான், ஒன்றை தான் கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார், என்ன உன் கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உன் தலையை வெட்டி வாங்கி இந்த காக்கையும் கழுகுகளுக்கும் போட்டு இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதனை நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லி கடைசி நல்ல ஒரு வார்த்தையை சொன்னான் பாருங்க. அப்படியே அவன் சொல்லிட்டு வந்த அத்தனை வார்த்தையுமே யுத்தத்துக்கு பழக்கப்படாதவனாக இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணியிருக்கிறான். பாரு அப்படின்ட்டான் பாருங்க. உன் தலையை வெட்டி வாங்கி காக்கையும் கழுகுகளுக்கும் போட்டு இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதனை நிரூபித்து காட்டிடுவேன்னு சொன்னான் தாவீது. அதுக்கு அப்புறம் தான் கல்லை எடுத்தான், கமுண்டில் வைத்தான், அடித்தான். ஒரே அடியில் தாவீது கோலியாத்தை விழ பண்ணினான். விழுந்த உடனே அவனுடைய வாளை எடுத்து அவன் தலையை வெட்டி வாங்கிட்டான் பாருங்க. இதுதான் நம் தேவன். அந்த தேவன் நமக்காக யுத்தம் பண்ணணும்னு சொன்னால், நமக்காக வழக்காடணும்னு சொன்னால், நமக்காக பேசணும்னு சொன்னால் ஜெபம் மட்டும் போதாதுங்க. ஜெபம் 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 மட்டும் போதாது. உன் வாயின் வார்த்தையினுடைய அறிக்கை, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண பழகு. எந்த சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண பழகு. உனக்கு விரோதமாக 1000 அல்ல 10,000 பேர் எழுப்பினாலும் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண பழகு. நான் ஆராதிக்கிற தேவன் என தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அக்கினி சூளைக்குள்ளே சொன்னானே, அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண பழகு. நீ பிரச்சனை கண்டு, போராட்டத்தை கண்டு, சூழ்நிலையை கண்டு ஓடிராத, பின்வாங்கிறாத. யுத்த காலத்தில் எல்லாவனும் பின்வாங்கினான். தாவீது மட்டும்தான் ஓடி போனான். தாவீது மட்டும் ஓடி போய் ஜெயித்தான். நீ யார் தெரியுமா? ஜெயிக்க பிறந்தவன். நீ யார் தெரியுமா? ஜெயிக்க பிறந்தவள். நீ யார் தெரியுமா? தேவனுக்காக வைராக்கியம் அனுக்க வேண்டியவள். இது கடைசி காலம். நீ பயந்து ஓடிராத. பிரச்சனை கண்டு, பாடுகளை கண்டு, சூழ்நிலை கண்டு பயந்து ஓடிராத. நீ நின்று ஜெயிக்க வேண்டியவள். நீ ஜெயிக்க பிறந்தவன். குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணி பாரு. உன் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருப்பார். ஒவ்வொரு இடத்தில் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண பழகு. ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மனுஷங்கிட்ட விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி பழகு. ஜெயம் கர்த்தரால் உனக்கு வந்துடும். ஜெயிச்சிட்டான்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீங்களும் என்ன பிரச்சனையோடு பயந்து போய் இருக்கலாம். இந்த பிரச்சனை எப்படி மாறுமோ, என்ன செய்வானோ, யாது செய்வானோ தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையெல்லாமோ கண்டு பயந்து 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 நீங்கள் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாலும், விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாய் நிறைய நீங்கள் வார்த்தையை சொல்லுங்க. விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. வேதத்தில் விசுவாச வார்த்தையை நிறைய இருக்கிறது. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி பாருங்க. அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார். தேவன் கனப்படுத்துவார். உங்கள் குறைவை நிறைவாக்குவார். உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். இங்கே கடைசியாக இந்த தாவீது கல்லை எடுத்து அடிக்க வேண்டியதுதான் இவன் கடமை. கல் எங்கே போய் படணும், எந்த இடத்துல படணுங்கிறதெல்லாம் தேவன் முன்கூட்டிய தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். சொல்லிட்டார், மக்களே தாவீதே நீ எழும்பு, நீ கல்லை எடு, கவனில் போய் அடி, நான் பார்த்துக்கிட்டேன்ட்டார். ஏன்னா அதுக்கு காரணம் இவன் பண்ண அறிக்கை. இவன் பண்ண அறிக்கையினால தேவன் சொன்னார், முடிச்சிட்டான். கரெக்டாக தேவன் சொன்ன மாதிரி வச்சு அடிச்சிட்டான். கர்த்தரே அவன் நெற்றியில், கோலியாத்து நெற்றியில் படும்படியாக செய்தார். முகங்குப்புற விழுந்து கிடந்தான். வெட்டிட்டான். இவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெயிக்க பிறந்தவள், நீ ஜெயிக்க பிறந்தவன். சோர்ந்து போகாதே, ஜெபி, தளர்ந்து போகாதே. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே
உனக்கு பதில் தருவார். நீ ஜெயம் எடுக்கிற பிள்ளையாய் மாறும்படிய கர்த்தர் உதவி செய்வார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த தேவனே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் பேசிக்கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருக்கும் ஒரு விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியத்தை தந்து வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.